ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? பாபா எப்போவுமே பாபாவை முன்னுக்கு வைங்க, முன்னாடி வைங்க அப்படின்னு சொல்லுவார். குறிப்பாக கணவன் மனைவி ஒன்றாக இருந்தாலும் 2 பேருக்கு நடுவில் பாபாவை வைங்க, ஞான வாளை வைங்க அப்படின்னு சொல்வார். இது எதுக்குன்னா காமத்தை வெல்வதற்காக. இது எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு ரொம்ப அழகான மனைவி இருக்கிறாங்க. இப்போ அவங்கக்கிட்ட பேசும்போது உங்களுக்கு இது அதாவது அந்த பொண்ணு அழகான பொண்ணு அப்படிங்கிற எண்ணத்துக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டோட மனைவின்ற எண்ணம் வரும். அதுதான் உங்கள் மனதை சலனப்படாமல் பார்த்துக்கும். ஸோ அதுதான் ஃப்ரெண்டை முன்னுக்கு வைக்கிறது. இதே மாதிரி தான் பாபாவை முன்னுக்கு வைக்கிறது. அது எப்படி அப்படின்னா, நான் பேசிகிட்டு இருக்கிறது பாபாவுடைய மனைவி கிட்ட, பாபாவுடைய காதலி கிட்ட, அல்லது என் அப்பாவின் மனைவி கிட்ட அப்படின்னும்போது என்னுடைய அம்மாவாகிடுறாங்க இல்லையா? ஸோ அப்படி நினைக்கிறது. இதுதான் மகாபாரதத்தில் அந்த யுத்தத்தின் பொழுது ரதத்தை விட்டு இறங்கு அர்ஜுனா அப்படின்னு கர்ணன் சொல்கிறார். அவருடைய ரதம் ஒரு பள்ளத்தில் மாட்டிக்கும்போது, ஏன்னா அவர் இறங்கிட்டார். அப்போ நீயும் இறங்க தானே செய்யணும், நீ நான் மேலே இருந்துட்டு அம்பு விடுற, அது தர்மம் கிடையாது அப்படிங்கிறார். அப்போ உடனே என்ன தோணும், சரி நம்ம இறங்கணும். ஆனால் கிருஷ்ணர் என்ன சொல்கிறார், இறங்காத அர்ஜுனா, ஒருபோதும் இறங்காதே, எக்காரணத்தை கொண்டும் இறங்காதே அப்படிங்கிறார். ஸோ நமக்கு தெரியும் இல்லையா, பாபா ஞானம் எடுத்த பிறகு ஸ்தூலமாக நடந்த விஷயம் கிடையாது, சூக்ஷ்மமாக நமக்குள்ளே நடக்கிற விஷயம். பாபாவுடைய இதய சிம்மாசனத்தை விட்டு நாம் இறங்காமல் இருக்கணும். அப்போ நாம் உயர்ந்த இடத்துல இருக்கும்போது பிறரையும் உயர்ந்த இடத்தில் வச்சுத்தான் நாம் பார்க்கணும். அதுதான் இங்கே முக்கியமான விஷயம். ஸோ அப்போ உங்களுடைய லௌகீக மனைவியாக இருந்தாலும் பாபா குழந்தை ஆன பிறகு அவங்க மனைவி கிடையாது, சகோதரி. ஏன் அப்படின்னா, என் அப்பாவுடைய மகள்னு நினைத்தாலும் சகோதரி, அல்லது மனைவி நினைத்தால் இன்னும் தாயாக வேறு ஆகிடுறாங்க. ஸோ அந்த உணர்வு, அதாவது சிவனுடைய மனைவி, சிவனுடைய மகள் அப்படிங்கிறது சதா மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கணும். இந்த பயிற்சி பிரம்மா பாபா பண்ணுறார். எல்லாருமே பண்ணுவாங்க, பிரம்மா பாபா மெயினாக பண்ணுறார். அது எப்போ வெளிப்படுது அப்படின்னா, மம்மா சரீரத்தை விடும் பொழுது, ஐயோ பாபா மம்மா இறந்துட்டாங்க, மம்மா இறந்துட்டாங்கன்னு கத்திட்டு வராங்க சிஸ்டர்ஸ்லாம். அப்போ பிரம்மா பாபா என்னை அழ வைக்க ட்ரை பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறார். ஸோ அவர் பயிற்சியில் ஸ்ட்ராங்காக இருக்கிறார். ஏன்னா சீரியஸாக இருக்கும்போதே அவருக்கு தெரியும், இல்லை இது மாதிரி ஆகும், நம்ம ஃபெயில் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுல கவனமாக இருக்கிறார். ஸோ அப்போ என்ன பயிற்சி பண்ணுறாரு அப்படிங்கிறது அங்கே அவர் வாய் வழியாகவே வருது. அவங்க சிவனுடைய மனைவி சிவன்கிட்ட போயிட்டாங்க, இதுக்கு நாம் எதுக்கு ஃபீல் பண்ணணும் அப்படின்னார். அப்படின்னு என்ன அர்த்தம், அந்த பயிற்சியை தான் அவர் பண்ணியிருக்கிறாரு, அந்த பார்வையில் தான் அவர் பார்த்துருக்கிறார். ஸோ உங்கள் மனைவியாக இருந்தாலும் சரி, அல்லது மற்ற யாராவது ஆண் பெண்ணாக இருந்தாலும் சரி, கடவுளுடைய மனைவி கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். எவ்வளோ உயர்ந்த ஒரு உலகத்தின் அதிபதியுடைய மனைவி கிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன் இல்லையா? ஒரு முதல்வருடைய மனைவி, பிரதமருடைய மனைவி கிட்ட பேசுகிறோம்போது அவங்க எவ்வளோ அழகாக இருந்தாலும் உங்களுக்கு புத்தி மயங்காது இல்லையா? ஒரு பெரிய ஆளுடைய மனைவி கிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன் அப்படின்ற அந்த ஒரு மரியாதை இருக்கும். ஸோ அதுதான் உயர்ந்த நிலை. அந்த உயர்ந்த நிலையை விட்டு இறங்கக்கூடாது. அதைத்தான் பாபாவை முன்னுக்கு வைங்க அப்படின்னு சொல்கிறது. யார் கூட பேசினாலும் முதல்ல பாபா முன்னுக்கு வைக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம், அவங்களுக்கும் இவங்களுக்கும் என்ன உறவு. அஞ்ஞானிக்கே நீங்கள் ஞானத்தை கொடுத்தா கூட, கடவுளுடைய குழந்தைகிட்ட நான் கொடுத்துட்டு இருக்கிறேன் அந்த போதையில் இருக்கணும். அப்படி நீங்கள் உயர்வாக பார்க்கும்போது தான் உங்கள் வார்த்தைகள் உயர்வாக இருக்கும், அவர்களுக்குள்ள அந்த உயர்ந்த குணம் தூண்டப்படும். ஓம் சாந்தி.